இவர்கள் எல்லாம் நண்பர்கள் என்கிற காரணத்தினால் மகிழ்ச்சியா இருக்கிறார், நட்பை நேசிக்கிறார். அதுக்கு காரணம் சோசியல் மீடியா. அழகாக நேற்று கூட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு வார்த்தை சொன்னாருங்க. என்ன நிறைய பேர் தாத்தான்னு சொல்றாங்க, நிறைய பேர் என்ன அப்பான்னு சொல்றாங்க, நிறைய பேர் என்ன சாதன்னு சொல்றாங்க. அதை விட நண்பன் ஒருவர் என்னை பார்த்து வாடா போடா என்று சொல்வதில்தான் எனக்கு சந்தோஷம் இருக்கிறது என்று சூப்பர் ஸ்டார் சொன்னார். எங்களுக்கு நான் சொல்றேன்னு கேட்கலாம். ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா 1வது 2வது படிச்சிருப்பாங்க, பள்ளியில படிச்ச இளைஞ 10 வருஷம் கழிச்சு பார்ப்பான், நல்லா இருக்கியா. கல்லூரியில படிக்கக்கூடிய இளைஞ 15 வருஷத்துக்கு அப்புறம் பார்ப்பான், இஸ்லாமிய கல்லூரியில படிச்சுட்டு நான் இருக்கா நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டுட்டு போக வேண்டிய சூழல் தானே இருந்தது. ஆனால் இன்றைக்கு சோசியல் மீடியாவுடைய வளர்ச்சியின் காரணமாக பள்ளி வயது நண்பர்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, கல்லூரிக்கான நண்பர்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் இருக்குன்னா அதுக்கு காரணம் நட்பை கூட இணைந்து பிணைந்து போற்றுகிறது என்று சொன்னால் அதற்கு ஊடகங்கள் தான் காரணம் என்பதை நாம் வருத்துவிட முடியாது. அழகாக வாய் கூட பாட்டில் சொல்லுவார், நண்பர் ஒருவன் தந்த பிறகு பின்னை கொள்ளலாம் உந்தன் சிறகு வாழுக்கும் எல்லை உண்டு நட்பு இல்லை துன்பம் வரலாம் இன்பம் வரலாம் நண்பர் ஒருவன் தந்து விடலாம் கல்லூரி நட்பு இல்லை முற்று புள்ளியே முஸ்தபா முஸ்தபா டோன் டோரி முஸ்தபா வாலிதான் வைத்திருக்கிறார். இன்னைக்கு அனைவரும் நட்போடு இணைந்து பழகுகிறோம் என்று சொன்னால் இந்த நட்பை இணைத்து நம்மை போற்றுவது என்ன என்று சொன்னால் ஊடகங்கள் இல்லைங்க. நானே ஜனவரி 14ஆம் தேதி நடந்த ஒரு நிகழ்ச்சி நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இன்னைக்கு ஒவ்வொரு மனிதனுக்கு என்ன தேவை? அங்கீகாரம் தேவை. இவா நீ நல்லா பேசுற அப்படின்னு ஒரு அங்கீகாரம் தேவை, நீ நல்லா பாடுற அப்படின்னு ஒரு அங்கீகாரம் தேவைங்க. ஜனவரி 11ஆம் தேதி சென்னையிலே ஒரு தூய்மை பணியாளர் பத்மா என்கிற அம்மா தூய்மை பணி செய்கிற போது 45 பவுன் தங்க நகைகள் கிடைக்கிறது. அந்த நகைகள் மீது ஆசைப்படாமல் அந்த தங்கத்தை எடுத்துக் கொண்டு போய் காவல் நிலையத்தில் பத்மா திருப்பி கொடுத்தார். அதற்கு உலகமே அவர்களுடைய நேர்மையை பாராட்டுகிறது என்று சொன்னார். இந்த சோசியல் மீடியா இல்லாமல் இருந்திருந்தார், இது மட்டும் இல்லாமல் இருந்திருந்தார் அந்த அம்மா சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு 100 இடத்துக்கு பேர் சொல்லிருந்தான் தெரிந்திருப்பார். இந்த சோசியல் மீடியா தான் பத்மா அம்மாவுடைய நேர்மையை, அவருடைய உண்மையை, அவருடைய நல்ல எண்ணத்தை உலகம் முழுக்க கொண்டு சேர்த்து பெருமை சேர்க்கிறது எது என்று சொன்னால் இந்த ஊடகங்கள் என்பதை நான் மறுத்துவிட முடியாது. இப்போ அவங்களை கேட்கிறேன், அந்த பழனியை எல்லாரும் பாருங்க, எல்லாரும் ரொம்ப பாருங்க, நிறைய எல்லாரும் பார்த்தீங்க. அதாவது தினமும் பேஸ்புக்ல பட்டிமன்ற பழனியும் கூட வரும். தினமும் பேஸ்புக்ல ஒரு கதை சொல்லட்டுமா அப்படின்னு அழகா சொல்றாங்க. உண்மையிலே பாராட்டு வெற்றி பூந்தொகை சங்க இலக்கியில புகுந்து விளையாடுற அவருக்கு நல்ல ஒரு மனுஷன் ஒரு பாராட்டு கேட்ட தெரிவிக்கலாம். அதாவது கதை சொல்லட்டுமான்னு சொல்றாங்கல்ல, தினமும் கூப்பிட்டு எங்க வீட்டில் இருக்கிற அண்ணியையும் குழந்தையும் கூப்பிட்டு அம்மா சகிதாமா சகிதாமா இன்னைக்கு ஒரு கதை சொல்லட்டுமா அப்படின்னு அவங்க மனைவி சொல்லிக்கிறாங்கல்ல. அவங்க திருவிழா குழந்தைங்களாம் திடீர்னு ஆரம்பிச்சு கண்ணியில கிணறு பள்ளியில் ஒரு கதை சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிருக்காங்கல்ல. ஏன் பேஸ்புக்ல போறீங்க? ஏன் பேஸ்புக்ல போறீங்க? சோசியல் மீடியாவில் போட்டால்தான் உலகம் முழுக்க சென்றடையும். அப்பொழுதுதான் உங்களுடைய திறமை வெளிப்படும் என்பதற்காக சோசியல் மீடியா போறீங்கன்னா சோசியல் மீடியாவில் புகழ் அடைஞ்சிட்டு சோசியல் மீடியா பாடத்தை கொடுப்பதற்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்குது. மனசாட்சி பேசுறதுங்களா இங்க வர கல்லூரியில் வரக்கூடிய மாணவர்கள் தான் எங்களை யாரும் கண்டிக்க மாட்டாங்க, ஒரு பொருட்டாக நினைக்க மாட்டாங்க. ஆனா நீங்க பழகினா ஆமாங்க இல்லையே ஒரு செல்ஃபி எடுத்து ஒரு 100 மாணவர்கள் செல்ஃபி எடுத்துப்பாங்க. அதாவது நீங்கள் புகழ் அடைந்ததற்கு காரணம் சோசியல் மீடியா தான். இந்த மாணவர்கள் ஏன் போட்டு அடிக்கிறாங்க? அதை சோசியல் மீடியாவை போட்டு அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. ஆக சோசியல் மீடியாவில் புகழடைந்து சோசியல் மீடியாவில் புகழ் சொல்ல வந்திருக்கிறீர்களே, இது நியாயமா? இது அடிக்குமா? நான் கேட்கிறேன். பேசின பிறகு அடிமா அவர் பேசுவார். நம்ம பார்த்துட்டு நிகழ்ச்சி பார்த்துட்டு கை தட்டிட்டு அவர் கிளம்பி நினைக்கிறேன். ஐயா உண்மையிலே நீங்க பாசா ஐயா நீங்க சொன்னீங்க. அவர் சொன்ன உடனே மாணவர்கள் எல்லாமே நல்லா கை தட்டினாங்க. உண்மை பாசா ஐயா எனக்கு பாஷான்னு சொன்ன உடனே ரஜினி சார் ஒரு பாச்சா அடிச்சு அதுல வில்லன் அடிச்சு ரகுவரன் எல்லாருக்கும் தெரியும். ஒரு அவரு
அப்ப தெரியும் சோசியல் மீடியாவுடைய வலிமை என்ன பலம் என்ன அப்படின்னு தெரியும். தெரியாம இங்க வந்து பேசிக்கிட்டு நேரத்தை வீட்டை அப்படி உண்மை இல்லைங்களா? ஏன் இன்னைக்கு மாணவன் பார்த்து நான் கேட்கிறேன். இப்ப நான் படிக்கக்கூடிய காலத்திலே சிலதை படிக்கவே தெரியாது, சிலதை படிச்சா குழப்பம், சிலதை படிச்சா சந்தேகம், சிலதை படிச்சா ஒண்ணுமே தெரியாது. அந்த பதில் எங்க இருக்குது, எந்த லைஃப்ல இருக்குது, யார்கிட்ட போய் கேட்கலாம், அவங்க சொல்லித்தரவா சொல்லித்தர மாட்டாங்களா, புத்தகத்துக்கு காசு இருக்குவாங்க இல்லையே அப்படின்ற பதட்டமும் குழப்பமும் சந்தேகமும் என்று இருந்தது. ஆனால் இருக்கக்கூடிய அனைத்து பேரையும் நான் பார்த்து கேட்கிறேன். இன்னைக்கு எது நமக்கு தெரியலாலும் உள்ளங்கையிலேயே உலகத்தை நாம் வைத்திருக்கிறோம். எந்த சப்ஜெக்டை பத்தி எதை பத்தி தெரியலாலும் அதை டைப் பண்ணா நாம் கண் முன்னாடி வந்து நமக்கு காட்டுகிறது என்று சொன்னால் இன்றைய சூழ்நிலையில் ஏழை பணக்காரன் என்று யாரும் இல்லை, படித்தவன் பாமரன் என்று யாரும் இல்லை, கிராமம் நகரம் என்று யாரும் இல்லை. அனைவரும் படிக்க முடியும், நினைத்ததை படிக்க முடியும், நினைத்ததை செய்ய முடியும் என்று இன்று உலகில் நிரூபித்தது என்று சொன்னால் கூகுள் என்கிற ஒரு குரு என்பதை நாம் மறுத்துவிட முடியாது. அதுதான் உலகத்துடைய வெளிச்சம். நடுவர்களே, நான் இரண்டு செய்தியை சொல்லி நிறைவு செய்து விடுகிறேன். இரண்டு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்து விடுகிறேன். இன்னைக்கெல்லாம் வந்து சேவை என்பதற்கு காரணமே சோசியல் மீடியா தாங்க. கன்னியாகுமரியில் ஒருத்தருக்கு ரத்தம் தேவைன்னா வாணிய மாட்டிலிருந்து ஒருத்தர் போய் ரத்தம் கொடுத்துட்டு வராருன்னா உடனுக்குடன் செய்தி இங்க கிடைக்கிறது இல்லையா? மும்பையில் ஒருத்தருக்கு படிக்கிறதுக்கு கல்வி உதவிக்காக தேவைன்னா தமிழ்நாட்டிலிருந்து அவனுக்கு ஒரு பையன் அனுப்புறாங்க. அதுக்கு காரணம் சோசியல் மீடியா இல்லையா? ஆகவே நீங்க எல்லாம் திரைப்படங்களை பார்த்து சொன்னீர்கள். நான் இங்கு சொல்லுகிறேன், எத்தனையோ திரைப்படங்களை பார்த்து அம்மாவை மதிக்காதவர்கள் அம்மாவை மதித்திருக்கிறார்கள், நண்பனை போற்றாதவர்கள் நண்பனை போற்றி இருக்கிறார்கள் என்று சொன்னால் திரைப்படங்கள் பல வகையில் நம்முடைய வாழ்க்கையோடு பிணைத்திருக்கிறது என்று சொன்னால் இன்றைய ஊடகங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கல்வியில் சேவையில் குடும்ப உறவுகளை பேணி காப்பதில் கடமைக்கு வருகிறது என்று சொல்லி இந்த ஏழெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு டைலாக் ஞாபகம் வருது. அஜித் சார் தான் அழகா சொல்லுவார் ஒரு படத்துல, என்னோட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஏன் ஒவ்வொரு நொடியும் தானா செதுக்கிறதுடா அப்படின்றார். அது மாதிரி இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய வாழ்க்கை செதுக்கப்பட்டது என்று சொன்னால் அதற்கு காரணம் ஊடகங்கள் தான் என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. அப்துல் கலாம் ஐயா அவர்கள் அழகாக சொன்னார், இன்றைய தகவல் தொழில்நுட்பம் நாட்டின் வளர்ச்சிக்கும் சமுதாய சீரமைப்புக்கும் உதவுகிறது என்று அவர் உணர்ந்தார். பாரதி சொன்னார், அதே போல் வள்ளுவரும் சொன்னார். ஆகையால் இன்றைய ஊடகங்கள் கல்வி உறவில் சேவையில் நம்முடைய சமுதாய நல்லிணக்கத்தை அனைத்திற்கும் இந்த ஊடகங்கள் நாம் கடன்பதிக்கக்கூடிய வகையில் உறுதுணையாக உற்றதுணையாக இருக்கிறது என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். அதற்கு முன்னால் மற்ற வேலையெல்லாம் நான் பேசிவிட்டு அந்த இடத்தை மட்டும்தான் விட்டுவிட்டு செல்வேன். இந்த வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரியில் தான் உங்கள் இதயத்தை தொட்டு பாருங்கள். இந்த சவுந்தரபாண்டியின் இதயமும் உங்களோட இணைந்திருக்கும் என்று